கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. 12 ராசிகளில் இருக்கக்கூடிய பெண்களுடைய கேரக்டர்ஸ், குணாதிசயங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். ஒவ்வொருத்தர்கிட்ட இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, அதுவும் பொது பலனே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு வித்தியாசமாக வியப்பாக பார்த்துட்டு இருப்போம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி பெண்கள். தனுசு ராசி பெண்கள் அப்படின்னு சொல்லும் போது தங்க வாழ்க்கையில கமிட்மெண்ட் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி பெண்கள். பூர்வீக ரீதியாகவே ஏதாவது ஒரு சுப பரம்பரை சேர்ந்தவங்க, எங்க அப்பா கோயில் கட்டினவங்க, எங்க அப்பா இந்த பதவியில இருந்தவங்க, எங்க அப்பா இந்த கோவிலில் குருக்களா இருந்தவங்க, ஏதாவது ஒரு வகையில கொஞ்சம் ஃபேமஸான ஒரு ஃபேமிலி பாண்டிங்ல இருக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி பெண்கள். இந்த தனுசு ராசி அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹானஸ்டா பேசக்கூடியவங்க. ஆனா ராசிநாதனே வாக்குஸ்தானத்துல நீச்சமாகறாரு. அதே போல 5க்கும் 12க்குரிய செவ்வாய் உச்சமாகறாரு. அதாவது இவங்களுடைய ஜாபோ இல்லை இவங்களுடைய தொழிலை பத்தி பேசணும்னா பர்ஃபெக்டா இருக்கக்கூடியவங்க. அதே நேரத்துல குடும்பத்துலன்னு இருக்கும்போது பாத்தீங்கன்னா பேச தெரியாம மாட்டிக்கிறவங்களும் இந்த தனுசு ராசி தான். ரொம்ப நாலேஜபிளான பர்சன்ஸ். எப்படி இருந்தாலும் இந்த தனுசு ராசியில 100க்கு 80% வாக்கால தொழில் பண்ணக்கூடியவங்க தான் இருப்பாங்க. லாயர்ஸோ, டீச்சர்ஸோ, டியூஷன் சென்டரோ, ஏதாவது ஒரு விஷயத்துல இந்த மீடியாவில் பேசுறது, ஏதாவது ஒரு விஷயத்துல பேச்சு தான் மூலதனமாக வச்சிருக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி நேயர்கள். நிறைய அம்மா பிள்ளை அப்படின்னு டைரக்டாக சொல்லலாம். அம்மா பிள்ளை அப்பாவோடையும் அதிக பாண்டிங் இருக்கக்கூடியவங்க. இந்த தனுசு ராசிக்கு வரைக்கும் ஒரு பிளஸ்ஸிங் என்னன்னா, அப்பா அம்மா 2 பேருடைய விஷயங்களும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இவங்களோட கல்லூரி பருவமாக இருக்கட்டும் ரொம்ப அழகாக இருக்குங்க. இவங்க எதிர்பார்க்குற துறையை எடுப்பாங்க. வீட்டிலே பார்த்தீங்கன்னா இவங்க வேலைங்க மட்டும் பர்ஃபெக்டாக நடந்துக்கிட்டே இருக்கும். படிச்சிட்டியா, 10th மார்க் எடுத்துட்டியா, அடுத்தது என்ன? சில குழந்தைகள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹைப்பர் தனம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்பா இவன் எப்போ முடிக்க போகிறான்னு தெரியல, எப்போ எக்ஸாம். இந்த தனுசு ராசி வீட்டில் இருக்குது அப்படின்னாக்கா இந்த ஹைப்பர் தனம் கம்மியாக இருக்கும். அவங்களோட வேலை அந்தந்த காலகட்ட வயதில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இவங்களுடைய விஷயத்தில் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இல்லை, திருமண வாழ்க்கை தான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜீரோவையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பிளானட்டரி பொசிஷன் சிறப்பாக இருந்துச்சுன்னா அவரே சப்போர்ட்டாகவும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே நேரத்தில் என்னென்னா இவங்க அதிக இடத்துல சிரிப்புன்ற விஷயம் கொஞ்சம் கம்மியாக, கலையான முகம் இருக்கும். ஆனால் தேவை ஏற்படுற இடத்துல சிரிக்கக்கூடியவங்க. ஆனால் இவங்களுக்கு வர லைஃப் பார்ட்னர் இவங்களுக்கு அட்டராக ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவங்க. நிறைய மன ரீதியான புண்புறுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வாழ்க்கை துணை மூலியமாக இந்த தனுசு ராசி அனுபவிச்சிருக்கும். அந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணுறாங்க, இந்த இடத்துல மரியாதைக்கு நம்ம இதை செய்யணும், செய்யக்கூடாதுன்றாங்க. அந்த மாதிரி சின்ன விஷயமாக இருந்தால் கூட ஹர்ட்டிங் அதிகமாக வாங்கினது இந்த தனுசு ராசி பெண்கள் டைரக்டாகவே சொல்லலாம். சிலைய சகோதர சகோதரிகள் வழியில் சப்போர்ட் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதுலேயும் சிலர் என் அண்ணன் தான் என்னை வளர்த்தாரு, என் அண்ணன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த தனுசு ராசி அதிகமாக இருப்பாங்க. தொழிலன் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ் அப்படின்னு எடுக்கும்போது இவங்களுக்கு கூட்டு வியாபாரம் அப்படிங்கிறது செட்டே ஆகாது. நிறைய இடத்துல லாஸையும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் லாஸையும் பார்த்துருப்பாங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச துரோகத்தை சந்திச்சிருப்பாங்க. ஆனால் பிஸ்னஸ்ன்னு எடுக்கும்போது டெஃபினட்டாக 100க்கு 60% சப்போர்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய இடத்துல லா சம்பந்தப்பட்ட படிப்புகளை விரும்பி எடுக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி பெண்கள். ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு எடுக்கும்போது பெரலைஸ் சார்ந்த விஷயங்கள், நரம்பு சார்ந்த வீக்னஸ்னஸ். அதுக்கு அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேங்க்ரியாஸ், அந்த சுகர் சொல்லக்கூடிய லெவல் உங்களுக்கு தெரியாமலே இருக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க, பாரம்பரியான பொருட்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் இந்த தனுசு ராசியில் ஒரு குழந்தை பெண் குழந்தை பிறந்திருக்குன்னா பேசிக்காவது எல்லாத்தையும் படித்து முடிச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் கடன் சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா எப்பேற்பட்ட கடனையும் அடைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க. இவங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா இவங்ககிட்ட ஒரு கொஷின் கிட்ட டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணக்கூடியவங்க. கொஞ்சம் கர்வம் கொண்டவர்கள். ஆனால் என்னங்க நிறைஞ்ச குடம் இருக்குது, ஒரு சில இடத்துலையாவது அவங்களோட இதை காட்ட தானே செய்வாங்க, ஆட்டிடியூட் காட்டுவாங்க. சிம்மராசி அதிகாரத்தை காட்டுதுன்னா இவங்க நாலேஜ் பவரை காட்டக்கூடியவங்க.
அதே போல வருமானம் இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதாரத்தில் உயர்வுகள் சிறப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலும் சில நேரங்களில் சில வருமானங்கள் வந்து சொந்த பந்தங்களை நம்பி காசு கொடுத்து நான் ஏமாத்திட்டேன், சொந்தங்களுக்கு நான் கொடுக்க வேண்டியது கொடுக்கல, என் சொத்து வந்து எனக்கு வர வேண்டியது இருந்துச்சு, அண்ணனுக்கு கூட சொந்த பந்தங்கள் வந்து அதை ஏமாற்றி பிடுங்கிக்கிட்டாங்க, பூர்வீகத்தில் எங்கள் நிலங்க பங்காளிங்க தரல, அந்த மாதிரி சொத்து இழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கோபம் வந்துருச்சு அப்படின்னாக்கா இந்த தனுசு ராசி பெண்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது. டக்கு டக்கு டக்குன்னு லாவாக எடுத்து பேசக்கூடியவங்க. அதே போல் மாமியார் வர்க்கங்கள் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மனஸ்தாபங்கள், மூஞ்சிக்கு நேரம் காட்டிக்க மாட்டாங்க, ஆனால் பின்னாடி அவ்வளோ குறை சொல்லக்கூடியவங்க. ஸோ அவங்களும் ஏன்னா மாமியார் சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நாலேஜ் கம்மியாக இருப்பாங்க, இல்லைன்னா ஹைப்பரான ஒரு பதவியில் இருப்பாங்க, இல்லை வீட்டுக்கு அவங்க தான் அவங்க சொன்னது தான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்குள்ளே தான் இவங்க போவாங்க. எப்படி நம்ம மிதுனத்துக்கு சொன்னோமோ அதுக்கு அடுத்தது தனுசு நல்ல பெரிய ஃபேமிலி அந்த மாதிரி இருக்கிறதுக்குள்ளே போவாங்க, இல்லையா பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் உள்ளே போவாங்க, நிறைய ஆளுங்க இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவங்க எதிர்பார்க்கறதுனா சூழவாக ஒரு சின்ன வீடு, சுற்றி தோட்டங்களோ இல்லைன்னா ஒரு நிம்மதியாக வாழணும்னு நினைப்பாங்க. அதுதான் இவங்களோட எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கும். பணம் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஆரோக்கியம் பேசும்போது அதான் நம்ம நர்வ்ஸ் சொன்னோம், பரம்பரை வியாதி அப்படிங்கிறது இப்போ சுகர் அப்பாவுக்கு இருக்குது அம்மாவுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதையும் கவனிச்சுக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இவங்க துறையில் இவங்க நம்பர் 1 வர வரைக்கும் முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரும், கண்டிப்பாக வருவாங்க. ஆனால் இல்லற வாழ்க்கை அப்படின்னு எடுத்து வரும்போது புரிதலே இருக்காது. இவங்க சொல்கிற பாயிண்ட்டை ஆப்போசிட்டில் கேட்குறது ரொம்ப கம்மி. அதுலேயும் பொருத்தம்லாம் இருக்குது, நல்ல கட்டம் பொருத்தம்லாம் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக 45% தான். மிச்சம் 65% கண்டிப்பாக இவங்களுடைய கோரிக்கைகளை புரிந்து கொள்ளாத கணவர் தான் அமைவாங்க. ஸோ ராசிநாதனும் வந்து பார்த்தீங்கன்னா 8ல் போய் உச்சம் அடைகிறாரு. அதாவது வாழ்க்கையில் நிறைய பட்டுட்டேங்க, என்னங்க இதில் இருக்க போகுது, பேசிட்டு போட்டோம். அனுபவங்கள் வந்து இவங்க பட்ட கஷ்டங்களை இவங்க அனுபவங்களாக ஏற்றுக்கிட்டு வாழக்கூடியவங்க, அமைதியாக ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவங்க. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணால் ஒரு துரோகத்தை நேரடியாக பார்த்து அதனால் மன உளைச்சல் பெறுவாங்க. இந்த விஷயத்துலலாம் இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த ஒரு இடத்துலையும் உங்களுடைய தரப்பு சொத்தாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் அதை நீங்கள் கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுல தான் உங்கள் வம்சாவளிக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் குழந்தைகள் பிறக்கும், ஆண் வாரிசுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளோட விஷயம் எடுக்கும்போது கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். இவங்க அந்த குழந்தைய வளர்த்து அது ஒரு 10th +2 போகிற வரைக்கும் அது சாப்பிட்ற நல்ல தண்ணி குடிச்சிச்சா ஒழுங்காக சாப்பிட்டுச்சா அந்த மாதிரி ஒரு பிள்ளைகள் மேலே கொஞ்சம் சைக்கோத்தனமாகவே இருப்பாங்க. பாசம் இருக்குது, பாசத்தோட கோபம், இரிட்டேஷன். ஸ்கூலுக்கு போயிருக்கேன் இப்போ சாப்பிட்டுப்பானா சாப்பிட்ருக்க மாட்டானா அந்த மாதிரி ஒரு தாட்லேயே வாழ்ந்துருக்கக்கூடியவங்க. அதிகமான பாசமும் அதிகமான கண்டிப்பும் ஒரு கட்டத்தில் வந்து கைவிட்டு போயிடுச்சுன்னா மன கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இல்லற வாழ்க்கையில் தாம்பத்திய நிலையெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40% சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் அங்கே கிடைக்கிறது ரொம்ப கம்மி. அது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கை துணை எதிர்பார்க்குற மாதிரி இவங்க காம்ப்ரமைஸ் ஆகி போக மாட்டாங்க. அதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயமே. ஸோ அவங்க கவிதை சொல்லுவாங்க, பாட்டு பாடுவாங்க, இவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. நல்லா டீசெண்டாக சிம்பிளாக அமைதியாக இருறேன், ஏன் அந்த இடத்துல இந்த மாதிரிலாம் பண்ணுற, இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற, அதான் இவங்களோட மைனஸ். இவங்க அமைதி, அவர் வந்து ரொம்ப பாட்டு கவிதை இதுலலாம் ரொம்ப அந்யோன்யத்தில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும். இவங்க கொஞ்சம் கண்ட்ரோல்னஸ்லேயே இருப்பாங்க. அதான் இந்த தனுசு ராசி பெண்களுடைய சிறப்பு. நிறைய இடத்துல உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க இவங்க தான் கடைசி அத்தாரிட்டி சைனு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நீதிபதியாக இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடியவங்க முக்கால்வாசி தனுசு ராசி பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. சரி, மேலும் இந்த தனுசு ராசி பெண்களுடைய வழிபாடு முறைகள் எடுக்கும்போது ஸ்ரீராமரை வழிபாடு செய்கிறது நிறைய விஷயங்களில் சேஞ்சஸை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் அன்னதானம் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ மேலும் உங்களுடைய ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களை நீங்கள் அணுகலாம். நன்றி.